பேக் டு ஸ்கில் ப்ரோ சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் சொல்ல போகிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ், கோர்ஸ் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டவுட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் சொல்ல போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்லாம் இருக்கும்ல, இந்த காலேஜ்க்குன்னு இந்த கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அட்மிஷன் எப்படி எடுப்பாங்க, ஸோ அட்மிஷனோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், இதுதான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களோட அட்மிஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிடெக் கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12th 45% மார்க் எடுத்திருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்இங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கணும். அடுத்ததாக எம்இயில் வர எல்லா ஸ்பெஷலைசேஷனுமே தான், ஓகேங்களா. அதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் ஆகியிருக்கணும். அதில் 50% நீங்கள் மார்க் வந்து எடுத்துருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கேட்டு, சிஇஇடி என்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகியிருக்கணும். அடுத்ததாக எம்பிஏ கோர்சஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி 50% மார்க்கோடு எடுத்துருந்துருக்கணும். டான்செட் ப்ளஸ் பிஐங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதி அதில் எலிஜிபிள் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில், இந்த ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பிடெக் கோர்ஸ்க்கான இன்டேக் எவ்வளோ, ஒவ்வொரு இயருமே வந்து எவ்வளோ வந்து அட்மிஷன் எடுப்பாங்க, அதாவது பிடெக் கோர்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இன்டேக் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 555 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு இயருமே, ஓகேங்களா. அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஆஃபர் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் இன்ஸ்டியூஷன் தான். இவங்கெல்லாம் ஆஃபர் பண்ணுறது பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்பிஏ, பிஜிடிஎம் கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டியை தான் இவங்களுக்காக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆஃபர் பண்ணுறதுல வந்து மேஜரான ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு இந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கேட்டிருந்த கொஷின் வந்து இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்க்கான ஃபீஸ் ரேஞ்ச் வந்து எவ்வளோ வருங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்க்கான ஃபீஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 35,000 இருந்து 2 lakhs கிட்ட வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். அடுத்ததாக கேட்டிருந்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஈசா காலேஜில் வந்து நீங்கள் பிஇ, பிடெக் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ அந்த கோர்சஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து வர்த்தா இல்லையா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே நல்லா தான் கொடுக்குறாங்க. ஃபேக்கல்ட்டி, டீச்சிங் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் வந்து நல்லா தான் கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 85% பிளேஸ்மெண்ட் டாப் கம்பெனிஸான இன்ஃபோசிஸ், காக்னிசன், டெக் மஹிந்திரா இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் 3 lakhs வந்து 3 lakhsல இருந்து 9 lakhs சேலரி வரைக்குமே பெர் ஆனம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து பிளேஸ்மெண்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நல்லா தான் பண்ணிட்டு வராங்க. அதனால இந்த காலேஜில் வந்து நீங்கள் இந்த கோர்சஸ் எடுத்து படிக்கிறது வர்த்து தான். இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் காலேஜ் ரிலேட்டடாக, கோர்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் அவங்களே கிளியர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பெஸ்ட்டு காலேஜ், பெஸ்ட்டு கோர்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் காலேஜ் சேர்கிற வரைக்குமான அட்மிஷன் கைடன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.